ஸ்ட்ராடல்னா என்ன? நம்ம கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது மார்க்கெட் மேலே ஏறுறப்போ நம்ம கால் ஆப்ஷனில் ப்ராஃபிட் வருது. இதே மாதிரி மார்க்கெட் இறங்குது அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணுறது மூலியமாக அதில் நமக்கு ப்ராஃபிட் வருது. அப்போ புல்லிஷ் ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம கால் ஆப்ஷனை பை பண்ணணும். பீரிஷ் ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணும். இதுவே மார்க்கெட் வாலட்டிலாக இருந்தால் என்ன பண்ணலாம்? மார்க்கெட் வாலட்டிலாக இருந்தால் ஸ்ட்ராடல் பை எடுக்கிறது மூலியமாக அதில் நமக்கு ப்ராஃபிட் வரும். அப்போ ஸ்ட்ராடல் அப்படிங்கிறது ஒரு கால் அண்ட் புட் ஆப்ஷன் சேம் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்கிறோம்? ஸ்ட்ராடல் அப்படின்னு சொல்கிறோம். காலோட ப்ரீமியம் ப்ளஸ் புட்டோட ப்ரீமியம் ரெண்டும் சேர்த்து என்ன சொல்லணும்? ஸ்ட்ராடல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லணும். அப்போ ஸ்ட்ராடல் பை அப்படிங்கிறது நீங்கள் கால் அண்ட் புட் ஆப்ஷன் ரெண்டையும் சேர்த்து பை பண்ணீங்கன்னா ஸ்ட்ராடல் பை, ரெண்டையும் நீங்கள் சேர்த்து செல் பண்ணீங்கன்னா அது ஸ்ட்ராடல் செல். இந்த ஸ்ட்ராடல் ப்ரைஸை வச்சுட்டு மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்மளால கிளியராக ஃபைண்ட் பண்ண முடியும். இப்போ காலையில் 24,500 அப்படின்னு மார்க்கெட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. அப்போ ஈவினிங் நீங்கள் பார்க்குறீங்க மார்க்கெட் எங்கேயும் மூவ்மெண்ட் ஆகலை. அப்போ ஸ்ட்ராடல் ப்ரைஸான கால் அண்ட் புட் ஆப்ஷன் ப்ரீமியம் கரைஞ்சிருக்குன்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட் சைட்வேஸாக இருக்குன்னு அர்த்தம். புட் ஆப்ஷன் 200 ஏறி இருக்கு, ஆனால் கால் ஆப்ஷன் 50 தான் இறங்கி இருக்குன்னு அர்த்தம்? மார்க்கெட் பீரிஷாக இருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே கால் ஆப்ஷன் 200 ஏறி இருக்கு, புட் ஆப்ஷன் 50 இறங்கி இருக்குன்னு என்ன அர்த்தம்? மார்க்கெட் புல்லிஷாக இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். இதுவே ரெண்டுத்தோட ப்ரீமியம் அதிகமாக இருந்ததுன்னா அப்போ மார்க்கெட் வாலட்டலாக இருக்குன்னு அர்த்தம். இந்த மாதிரி நம்ம ஸ்ட்ராடல் ப்ரைஸை வச்சுட்டு நம்மளால் ஈஸியாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஆனால் கரெக்டாக எந்த லெவலில் இது பிரேக் அவுட் ஆகுது, எந்த டைமில் இது நம்ம ட்ரெண்ட் சேஞ்ச் ஓவர் ஆகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இதுக்கு நம்ம ஸ்ட்ராடல் அண்ட் டிஎல்ஓசி சார்ட் தேவைப்படுது. இதான் நம்ம ஆப்ஷன் ஸ்டாரில் நம்ம ஸ்ட்ராடல் சார்ட்டும் கொடுத்துருக்குறோம். இது போக டிஎல்ஓசி அப்படிங்கக்கூடிய செல்லர் ஸ்டாப் லாஸ் லைனும் இருக்கு. ட்ரூ லைன் ஆஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது தான் டிஎல்ஓசி. நம்ம ஸ்ட்ராடல் சார்ட்ல 2 லைன் கொடுத்துருக்கு இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் எல்லோ லைன் அப்படிங்கிறது ஸ்ட்ராடலோட விவேப் லைன். டிஎல்ஓசி அப்படிங்கிறது மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் மேக்ஸிமம் ஸ்ட்ராடல் எடுத்த அந்த பாயிண்ட். அந்த லைன் பிரேக் டவுன் நமக்கு மார்க்கெட் அக்ரெசிவா மூவ்மெண்ட் இருக்கும். எந்த சைட் மூவ்மெண்ட் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் நமக்கு எம்எஸ்சியும் எஸ்டிஆரும் கொடுத்துருக்கோம். கரெக்ட்டுங்களா? அப்போ எஸ்டிஆர்ல 0 லைனுக்கு மேல கிரீன் லைன் இருந்துச்சுன்னா நம்ம கால் ஆப்ஷன் பை பண்ணணும். 0 லைனுக்கு மேல ரெட் லைன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷன் பை பண்ணணும். இப்போ பாருங்களேன், இப்போ டிஎல்ஓசியில் நமக்கு பிரேக் ஆகுதுன்னு என்ன பண்ணலாம்? எஸ்டிஆர்ல எந்த லைன் 0க்கு மேல இருக்கோ அந்த லைன்ல அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதை பற்றி மேற்கொண்ட டீட்டெயிலுக்கு optionstar.in அப்படிங்கிற வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்க. இது பேங்க வாட்ஸ்அப் நம்பர் 98940885. இதுக்கு எம்எஸ்என் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணி தரேன்.